அரசாங்கத்திற்கும் தமக்கும் இடையில் சுமூகமான உறவு ஏற்பட வேண்டும் என்பதே ஐக்கிய நாடுகள் அமைப்பின் விசேட அரசியல் விவகார பிரதிநிதி ஜெப்ரி பெல்ட்மனிடம் ஆணித்தரமாக எடுத்துக் கூறியதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள ஜெப்ரி பெல்ட்மன் தலைமையிலான குழுவினர் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் அமைச்சர்களை இன்று திங்கட்கிழமை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கிருக்கும் நிலைமையை தெரிந்து கொண்டு போவதற்காக செயலாளர் நாயகம் அவரை அனுப்பியிருந்ததன் காரணமாக அவர் பலரையும் சந்தித்திருக்கின்றார். முக்கியமாக அவர் அரசியல் ரீதியான பிரச்சனைகளை அணுகிக்கொண்டு அது சம்பந்தமாகத்தான் கேள்விகளை விடுத்திருந்தார். இந்த நேரத்திலே இனப்படுகொலை சம்பந்தமான ஒரு பிரேரணையை கொண்டு வந்ததன் அர்த்தம் என்ன என்பது சம்பந்தமாக கேள்வியில் கேட்கப்பட்டது. அதன் பதிலாக நாங்கள் ஓரிரு காரணங்களை கூறினோம். இது எங்களுடைய மக்களினுடைய மனோநிலையை வெளிப்படுத்தும் ஒரு ஆவணம் என்றும், எங்களுக்கு சார்பாக இருக்கும் ஒரு அரசாங்கம் இராணுவ முகாம்களை அகற்ற மாட்டோம் என்று வெளிப்படையாக கூறும்போது, அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே எங்களுடைய உண்மையான நிலை என்ன, எங்களுடைய நடந்த காரியங்கள் என்னென்ன, சரித்திர ரீதியாக என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக உலகுக்கு எடுத்துக்காட்ட முடியாத ஒரு நிலையிலே இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு சொல்லை அல்லது ஒரு விடயத்தை அரசாங்கம் கூறியது எங்களுக்கு மனவர்த்தத்தை தந்தது என்பதை காரணம் காட்டி, வேறு பல காரணங்களையும் காட்டி, இந்த நேரத்திலே எங்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனைகள், எங்களுடைய மனசிலே மிகவும் ஆழமாக பதிந்திருக்கும் அந்த பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் இருந்தபடியால் அதனை நாங்கள் வெளிக்காட்டி இருக்கின்றோம் என்பதை எடுத்து கூறி, வருங்காலத்தில் எங்களுடைய மக்களிடையே, சிங்கள தமிழ் மக்களிடையே ஒரு சுமூகமான உறவை நாங்கள் வளர்க்க வேண்டுமென்றால், தமிழ் மக்களுக்கு இதுகாரம் நடைபெற்ற அவர்களுடைய அல்லல்கள் இன்னல்கள் சம்பந்தமாக சிங்கள மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இப்பேற்பட்ட ஒரு ஆவணம் அவர்களுக்கு தமிழ் மக்கள் இதுவரை காலமும் அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வருவதாக இருப்பதாகவும், அதனை அவர்கள் அவ்வாறு அதனை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய இதனை ஒரு இன ரீதியான ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும், உண்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதால் தான் வருங்காலத்திலே இரு சமூகங்களிடையே, இரு இனங்களிடையே ஒரு சுமூகமான உறவை வரவழைக்கலாம், மேம்படுத்தலாம் என்பது சம்பந்தமாக எடுத்துக் கூறப்பட்டது. இந்த அரசாங்கத்திற்கு சற்று காலம் அனுமதித்தால் என்ன என்ற ஒரு எண்ணம், இது சம்பந்தமான அந்த பல நாடுகள் இடையே அந்த ஒரு கருத்து நிலவியதன் காரணமாகத்தான் இது நடைபெற்றது என்றும், முன்னைய ஜனாதிபதியைப் போல அல்லாது மக்களிடையே ஒரு சுமூகமான நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இருக்கும் ஒரு ஜனாதிபதிக்கும் அவருடைய அரசாங்கத்திற்கும் சற்று காலம் கொடுப்பதில் பிழையில்லை என்ற ஒரு அர்த்தத்திலே, அந்த அடிப்படையிலே இவ்வாறு செய்யப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். அந்த தருணத்திலே நீங்கள் அதனை நழுவ விட்டால் என்ன செய்வது என்று, அது எந்த காலத்திலும் அது நழுவ விடப்பட மாட்டாது. செப்டம்பர் மாதத்தில் கட்டாயமாக அது வெளிக்கொண்டு வரப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை எடுத்தார்.